ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு சின்ன குட்டியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு கிரேவி பார்க்கலாங்க. அதுக்கு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அது காஞ்சதும் 4 லவங்கம், ஒரு பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாங்க. இது பொரிஞ்சு வரும்போதே ஒரு பிரிஞ்சி இலையை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பச்சை மிளகா 3 ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம். இது வணங்கி வரும்போதே 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. எல்லாம் இப்போ எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். இப்போது தனித்தனி லேயராக பிரிஞ்சு வந்த பிறகு அரைச்ச வெங்காயம் ஒரு 1.5 பெரிய வெங்காயத்தை நான் அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கேங்க மிக்சியில். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காய பேஸ்ட் ரெண்டும் தன்னோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அடுப்பு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாங்க, ஏன்னா பேஸ்ட் தீய ஆரம்பிச்சிடும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இதுவும் சேர்த்து நாம் வதக்கிக்கலாம். ஸ்டவ்வோட தீ பாதி அளவுக்கே இருக்கட்டும், ஏன்னா நம்ம பேஸ்ட் தீஞ்சிடக்கூடாது, இதோட டேஸ்ட்டும் மாறக்கூடாது. இப்போது வெங்காயத்தோட பச்சை வாசனை போயாச்சுங்க. இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 10-12 தக்காளியை நான் 4ஆக மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நாம் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா பெரட்டி விட்டு ஹாஃப் ஃப்ளேம்லேயே தீ இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு தக்காளியோட டேஸ்ட் மாறாமல் இருக்கும். அழகாக தோல் சுருங்கி உள்ளே இருக்கிற பல்ப்போடு சேர்த்து சாறு எல்லாமே மிதமான தீயில் வேகும்போது ஒரே மாதிரி அழகாக வேகும், நமக்கு டேஸ்ட்டும் மாறாது. இப்போது ஓரளவுக்கு வதங்கியதுக்கப்புறமா 2 தக்காளியை நான் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. அதே அனல்லையே நம்ம வதக்கிக்கலாம். ஒரு டைம் எடுத்து வதக்கினாலும் நமக்கு டேஸ்ட்டு மாறாமல் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போது வெங்காய பேஸ்ட்டு, தக்காளியோட பேஸ்ட் எல்லாமே ஒன்று சேர வதங்கி வரட்டுங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் இல்லையா, அதுக்காக அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஓரளவுக்கு தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போது மசாலா சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் 2 ஸ்பூன் போதும். சிக்கன் மசாலா தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க. சிக்கன் மசாலா சேர்த்தும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே மல்லித்தூள் ஒரு 2 to 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும், அதுக்காக சேர்த்துக்கலாங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு கூடுதலாக இருந்தாலும் தப்பு இல்லை, நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால உப்பு பேலன்ஸ் பண்ணிக்கும். இப்போ இந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர்லாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகட்டும். லைட்டாக கொதி வரும்போது கிரேவி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க, எனக்கு இதுவே போதும். ஒரு கிளறி விட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாங்க. சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிக்கலாங்க. அருமையான டேஸ்ட்டில், அருமையான வாசனையில், அருமையான ருசியில் சூப்பராக தக்காளி கிரேவி நம்ம செஞ்சிட்டோம். இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக சூப்பராக மேட்சிங்காக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப 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 டேஸ்டியாக பிடிக்கும், அடிக்கடி செய்வீங்க. சிம்பிளான டிஷ் தான், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சமையலே செய்ய தெரியாத பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த டிஷ்ஷை அருமையாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர்.